இந்த காலையில் உங்களுடைய கையில் வேத புத்தகம் இருக்கிறதா, இல்லாட்டி செல்ஃபோன் இருக்கா, இல்லை டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா, இல்லை உங்கள் கவனத்தை எதில் செலுத்திட்டு இருக்கீங்க, எந்த விதத்தில் உங்களை டைமை காலங்காத்தால் எழுந்த உடனே யோசனையும் சிந்தனையும் இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம் தேவன் பரிசுத்தர். பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு அருமையானவர்களை, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரம் தேவன் தொங்க ஆலயம். அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. முதலாவது அவரை கனப்படுத்த காலையில் எழுந்துருங்க, துதிங்க, பாடுங்க, ஜெபிங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த உள்ளத்தில் இருந்த ஜீவ ஊற்று கர்த்தர் உங்களோடு பேச முடியும். உங்கள் காரியத்தில், உங்கள் நன்மையான காரியங்கள், நீங்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா கர்த்தர் காலை வேலை பேசுவார். வசனத்தின் மூலம் பேசுவார். அதுக்கு இடம் கொடுங்க, தேடுங்க. அப்போதாலங்க இந்த நாளை நீங்கள் ஜெயமாக நீங்கள் இந்த நாளை முடிக்க முடியும். உங்களுக்கு எத்தனை ஆலோசனை தேவைப்படும், எத்தனை விதமான பாதுகாப்பு தேவைப்படும், எத்தனை விதமாக உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். பிசாசாதனோடு போய் பாவத்தை தூண்டி செயல்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது. ஜாக்கிரதையோடு இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இதை செய்யுங்க. இதிலிருந்து தாங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கைக்கு, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சரி, உங்கள் ஆத்மாவுக்கும் சரி, நன்மையான காரியங்களை பேச முடியும். ஜீவ ஊற்று, அவருக்கு பேச இடம் கொடுங்க. இருதயத்தை உங்களை தேவ பாத்தில் தாழ்த்தி ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபிச்சு உங்கள் வேலைகளை பாருங்களேன். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பு மேலான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் செய்வார். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.